அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 410வது நாளை எட்டியிருக்கிறது. ஒரு 4 முனிசிபாலிட்டியை மையமாக கொண்டு தொடங்கிய இந்த யுத்தத்தில் இந்தளவும் போராளிகள் குழு புது வேகத்தோடும் புது தெம்போடும் நின்று போரிடுவது எல்லோரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. காசாவை பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து குண்டுகளை போட்டு 43,972 பேரை ஷஹீதாகி இருக்கிறார்கள். 1,05,000 பேரை காயமடைய செய்திருக்கிறார்கள். இதை தவிர அவர்களால் முடிந்தது எதுவும் இல்லை என்பது இப்பொழுது சர்வதேச அளவில் இராணுவ நோக்கர்களால் வியந்து பார்க்கப்படுகிறது. அப்படி வியந்து பார்க்கப்படுவது என்னவென்று சொன்னால், நேற்று ஒரு ஆய்வு, ஒரு நிகழ்வு என்று சொன்னால் 3 முஜாஹிதீன் ஜபாலியாவுக்கு பக்கத்தில் 6 மணி நேரம் சண்டையிட்டிருக்கிறார்கள். 30 இஸ்ரேலிய இராணுவத்தினரையும் 5 கமாண்டர்களையும் அழித்திருக்கிறார்கள். காயம்பட்டார்கள் என்றுதான் அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் கமாண்டர்கள் இறந்ததை அறிவித்து விட்டார்கள். இறுதியில் இவ்வளவு பெரிய படை எங்கே இருந்து வந்தது என்று தேடினால் வெறும் 3 முஜாஹிதுகள். அவர்கள் ஷஹீதானார்களா இல்லையா என்பதை எப்பொழுதுமே ஹமாஸ் சொல்வதில்லை, நேற்றும் சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் சண்டைக்கு தயாராவது, ஆயுதங்களை எடுத்து வருவதிலிருந்து மறைந்திருப்பது, இந்த இராணுவத்தினரை, இஸ்ரேலிய இராணுவத்தினரை ஒரு சண்டையிடுவது வரைக்கும் வீடியோ. ஆக்சுவலாக சண்டையிடுவதை வீடியோவில் இப்பொழுது காட்டக்கூடாது என்பது பொதுவான விதி. அதனால் அதனை பிளாக் செய்து விடுகிறார்கள். இருந்தாலும் இப்படி ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு எப்படி இந்த முஜாஹிதுகளால் முடிகிறது என்றொரு பெரிய கேள்விக்கு பலரும் விடை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். இன்னொன்று, ஜபாலியாவிலும், அதாவது நார்தன் இஸ்ரேல், ஜபாலியாவில் தனியாக ஒரு 36 இஸ்ரேலிய இராணுவத்தினரும் 5 இஸ்ரேலிய லோ லெவல் கமாண்டர்ஸும் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். காயம்பட்டவர்களை ஹெலிகாப்டர் வந்து எடுத்து சென்றிருக்கிறது. இதே ஜபாலியாவில் தான் இன்னொரு பகுதியில் நான் சொன்ன அந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. அப்போ இந்த தாக்குதலில் நிறைய முஜாஹிதுகள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த தாக்குதலில் 3 பேர் மட்டும்தான் ஈடுபட்டார்கள். இப்பொழுது இதை இராணுவ நோக்கர்கள் பலரும் நேற்று ஆய்வுக்கு உட்படுத்தி போட்டு விட்டார்கள். எங்களால் நம்ப முடியவில்லை. நார்தன் காசாவில், வடக்கு காசாவில் இஸ்ரேல் கொண்டு குவிக்காத படையே கிடையாது. அதனுடைய எல்லா தேர்ச்சி பெற்ற படைகளும் கொண்டு குவிக்கப்பட்டிருக்கின்றன. பல முறை, 5 முறை, இப்பொழுது 5வது முறையாக வடக்கு இஸ்ரேலில், அதாவது வடக்கு காசாவில், நார்தன் காசாவில் மோதுகிறார்கள். நிச்சயமாக வெப்பன் என்று சொல்லக்கூடிய ஆயுதங்களை வைத்து பார்த்தால், இஸ்ரேல் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களை வைத்து பார்த்தால் ஹமாஸோடைய ஆயுதங்கள் அதற்கு நிகரானவே என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் தங்கள் கைகளில் இருக்கின்ற ஆயுதங்களை பயன்படுத்துகின்ற முறை வேறு விதமாக இருக்கிறது. ஒன்று, முதல் அதிசயம், ஆயுதங்களோடு கம்பேர் பண்ணும்போது ஹமாஸ் அவ்வளவு பலமானது அல்ல, இஸ்ரேல் கொண்டு குவிக்கிற ஆயுதங்களை பார்க்கும்போது. 2வது, ஸ்பெஷல் யூனிட்ஸ், எல்லா ஸ்பெஷல் யூனிட்ஸும், எல்லா சிறப்பு படையினரும் அங்கே குவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஒரே இலக்கு, அதாவது முஸ்லீம்கள் இல்லாத காசாவை உருவாக்க வேண்டும் என்று அது சதர்ன் சைடில் நடக்கலை. நார்தன் சைடு, அதாவது வடக்கு காசாவில் தான் இவர்கள் போய் ஆதிக்கம் செலுத்த, ஆட்சி நடத்தவும் ஆதிக்கம் செலுத்தவும் செய்து விட்டார்கள் என்றுதான் இப்பொழுது ஒரு 2 மாதமாக தொடர்ந்து 24 மணி நேரமும் தாக்குதல், 24 மணி நேரமும் படை நகர்வு. போதாத குறைக்கு கோலானி பிரிகேட்ஸ், இந்த கோலானி பிரிகேட்ஸுக்கு ஒரு பெரிய வரலாறை சொல்கிறார்கள். 1948 உருவாக்கப்பட்டது. பயங்கரமான பயிற்சி கொடுக்கப்பட்டவர்கள், பயங்கரமான செலவினங்களுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள். அதாவது ஒவ்வொரு பேருக்கும் மில்லியன் கணக்கில் டாலர்களை செலவழிச்சிருக்கிறோம்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்பெஷல் யூனிட்ஸ் எல்லாமே நார்தன்
காசாவில் இருக்கு, வடக்கு காசாவில் இருக்கு. நான் இப்போ பேசிட்டு இருக்கேன் லெபனான் இல்லை, ஹிஸ்புல்லா இல்லை, ஹமாஸை பற்றி. இத்தனையும் குவிக்கப்பட்டு இருக்கிறது. இதற்கு எதிராக நின்று அவர்கள் சண்டையிடுவது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நித்தம் குறையாமல் 100 அல்லது 100க்கு மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினர், பல முக்கியமான கமாண்டர்கள், கோலான் பிரிகேட்ஸோடைய மிக முக்கியமான ஆப்ரேட்டர், அவரை ஃபவுண்டர்னு கூட சொல்லுவாங்க சமயத்தில், அவரும் கூட நேற்று இறந்திருக்கிறார், அழிக்கப்பட்டிருக்கிறார். ஓரி என்று அவருக்கு பேர். அப்போ இத்தனையும் செய்யக்கூடிய இந்த ஹமாஸோடைய சக்தி எங்கிருந்து வந்தது? ஒரே ஒரு எழுத்தாளர் மட்டும் சொல்லிவிட்டார், இது தேர் ஃபெய்த் இன் காட், அவர்களுடைய ஈமானோடு சம்பந்தப்பட்டது என்று சொல்கிறார். ஒரே ஒரு எழுத்தாளர். மீது எல்லாரும் எங்களால் நம்ப முடியலை, அதிசயமாக இருக்குது, புது டாக்டிக்ஸ், புது சிச்சுவேஷன், அவங்களுடைய திறமை, புது சிச்சுவேஷனுக்கும் புது ஆயுதங்களுக்கும் புது படைகளுக்கும் எப்படி தங்களை மாற்றி அமைத்துக் கொள்வது என்பதில் அவர்கள் காட்டுகின்ற ஆர்வம், இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிற அவர்களுடைய பிராட்காஸ்டிங் ஆஃபீஸு இன்னும் இருக்கு. இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய டனல்ஸு இன்னும் இருக்கு. இப்போ ஹாஸ்டேஜஸ் மீட்புங்கிற பேச்சே இல்லை. கோடியாக பணத்தை கட்டினா அங்கே வாங்கிறதுக்கு ஆளும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பெரிய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு ஹமாஸுடைய இந்த அதிசய ஆற்றல் பேசப்படுகிறது. நான் உங்கள்கிட்ட ரொம்ப ஆப்கானிஸ்தான் முஜாஹிதுகள் வெற்றி பெற்ற அந்த காணொலியில் சொன்னேன். அதாவது பல 20 ஆண்டுகள் 51 நாடுகள் சண்டையிட்ட பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறத டேவிட் செல்ஃபோன் என்பவர் எழுதுகின்ற போது, A4 சைஸுக்கே அது 500 பக்கம் புத்தகம். அதில் கடைசி சாப்டர் த பவர் ஆஃப் ஃபெய்த். எனக்கு அதாவது 350 பக்கத்துக்கு மேலே போருடைய 3வது உலக மகா யுத்தம், 4வது உலக மகா யுத்தம் எல்லாத்தையும் தாண்டியாக நடந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னவர், கடைசியில் என்னால் இந்த அசஸ்மெண்ட்டில் ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு வர முடியலை. அதனால் த பவர் ஆஃப் ஃபெய்த்துன்னு ஒரு சாப்டர் வைத்தார். இன்னைக்கு இருக்கக்கூடிய மத நம்பிக்கையாளர்கள் எல்லோருமே ஆயுதத்தை எடுத்து போராடுகிறார்கள். யாரும் அன்பு கடவுள்லாம் இப்போ சொல்லிட்டு இருக்கேன், எல்லாரும் ஆயுதத்தை எடுத்து போராடுகிறார்கள். முஸ்லீம்களும் ஆயுதத்தை எடுத்து போராடுகிறார்கள், ஆயுதத்தை தாங்கிதான் போராடுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய வெற்றியை பார்க்கும்போது மலைப்பாக இருக்கிறது. இட் இஸ் த பவர் ஆஃப் ஃபெய்த். ஏனென்று சொன்னால் தன்னுடைய இறை நம்பிக்கைக்காக மறுமையில் தனக்கு கிடைக்கக்கூடிய அரிய இதேல மனதை வைத்துக்கொண்டு உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொள்வதற்கு, தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்வதற்கு தயாராக இருப்பதுதான் அவர்களுடைய ஸ்ட்ரென்த். அதே வார்த்தையை ஒரு 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 ஆய்வாளர் பயன்படுத்திய பியாண்ட் ஆல் லாஜிக், எல்லா காரண அடிப்படையிலே நகர்த்தி பார்த்தால் என்னால் நம்பவே முடியவில்லை நார்தன் காசாவில் அவர்கள் பெறுகின்ற வெற்றியை என்று சொல்லியிருக்கிறார்கள். பெய்த்துலாகியா தொடுத்து குண்டு போட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு அசைவையும் அங்கே அவர்களால் ஏற்படுத்த முடியவில்லை, அப்பாய்களை கொலை செய்வதை தவிர. அந்த போராளிகள் குழுக்கள் சுற்றி அடிச்சுட்டு இருக்கான். புதுசாக வந்தான் பாருங்க, அன்சார் பிரிகேட் ஃபைட்டர்ஸ் சொன்னேன். அவனை டேர் டெவில்னு நேற்று ஒரு வார்த்தை பயன்படுத்தினேன். அது இன்னும் எல்லா பத்திரிகைகளும் பயன்படுத்தியிருக்கு. எங்கேயும் போய் எந்த எதிரி முகாமிலையும் உள்ள நடுவில் பூந்து தாக்குவேன் என்று தாக்கி கொண்டு இருக்கிறார்கள். மர்காவா டேங்கை ஒரு இடிபாடுக்கு இடையில கிடக்கக்கூடிய ஒரு கல்லளவு கூட மதிக்கலை. மர்காவா டேங்கை நேர பதுங்கி போகிறான், ஒரு குண்டை வைக்கிறான், வந்துடான். இப்படி ஒரு கூட்டம் தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தி நிற்கிறது. இப்போ 410வது நாளில் என்ன வெளிப்படுகிறது என்று சொன்னால், எது வெளிப்படுகிறது என்று சொன்னால் அவர்களுடைய ஈமானுடைய பலம். இன்குண்டும் மூமினின்னு இறைவன் சொல்கிறான் பாருங்க, நீங்கள் உண்மையான மூமின்களாக நம்பிக்கையாளர்களாக இருந்தால் என்பது. அதை படிக்கிறதுக்கு ஒரு பெரிய அதிசயம் போல இருக்கிறது. படிக்க ஈமானை வலுப்படுத்துங்கிற அளவுக்கு அந்த செய்திகளை ஆய்வுகள் வருகின்றன. அடுத்து ஹிஸ்புல்லாவுக்கு தனியாக 1 hour வீடியோ போடலாங்கிற அளவுக்கு தகவல். 350 அட்டாக்கு, 110 ஆஃபீஸர்ஸ், 150 சோல்ஜர்ஸ். இது இஸ்ரேல் கொடுக்கக்கூடிய கணக்கு. அதாவது நிலவழி தாக்குதலை ஆரம்பித்த இந்த 52 நாட்களாக இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட நஷ்டம். 48 மெர்காவா டேங்க், 9 மிலிட்டரி புல்டோசர்ஸ். அடுத்தது 450 ஹம்ஸ்ன்னு சொல்லக்கூடியது 4 எண்ணத்தை சுட்டு கீழே வீழ்த்திருக்காங்க. ஹம்ஸ் 900 2 எண்ணத்தை பிடிச்சே இருக்காங்க.
ஒரு குவாட் காப்டருங்கிறதை கேப்சர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே நேற்று 5 முனைகளில் இஸ்ரேலிய இராணுவம் உள்ளே புகுவதற்கு முயற்சி எடுத்திருக்கிறது. அதில் ஐட்டோமான் அல் தாஸ் ட்ரையாங்கிள் ஒரு முச்சந்தி என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த முச்சந்தியில் கோலானி பிரிகேட்ஸு பெரிய அளவில் ரிதுவான் போல்ஸை எதிர்கொண்டு இருக்கிறார்கள். 3 மணி நேரம் நடந்த சண்டையில் பல 100 இஸ்ரேலிய இராணுவத்தினர் அளிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஹமாஸ் மாதிரி இல்லை, ஹிஸ்புல்லா எப்போவுமே எவ்வளவு நஷ்டங்கிறத அறிவித்துவிடும். ஆனால் அது நஷ்டத்தை அறிவிக்கவில்லை. ஆம்புலன்ஸும் ஹெலிகாப்டரும் 3 மணி நேரம் நடந்ததுன்னா ஆம்புலன்ஸும் ஹெலிகாப்டரும் அந்த இறந்தவர்கள் உடம்பை எடுத்து சொல்வதற்கு 3 மணி நேரம் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு நேற்று அழிவுகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இஸ்ரேலிய இராணுவத்தை பற்றி எழுதுகின்ற ஹர்ஸு, மாரிவ், அயோகி அஹர்நாத் போன்ற பத்திரிகைகள் எல்லாம் என்ன சொல்லுன்னா, கோலானி பிரிகேட்ஸ் இதுவரைக்கும் பட்ட நஷ்டத்தில் அதனுடைய இன்செப்ஷன் 1948 அது தொடங்கியதில் இருந்து இதுவரைக்கும் அது முற்றாக அளிக்கப்படவில்லை. ஆனால் இப்பொழுது அது 3/4 பகுதியை, அதாவது ஒரு முக்கால்வாசி படை அளிக்கப்பட்டு விட்டது. கால்வாசி தான் மிச்சம் இருக்கு. அதில் கொஞ்சம் நார்தன் காசாவுக்கு கொண்டு போனால் ஏதாவது ஒரு தெளிவான வெற்றியை காட்டலாம் என்று நார்தன் காசாவுக்கு கொண்டு போனால் அங்கே அடி. இப்போ நார்தன் இஸ்ரேலில் அது முற்றாக அழிக்கப்பட்டு விட்டது. அதில் என்னன்னா ரொம்ப பரிதாபமான விஷயம், சண்டை நடந்துகிட்டு இருந்திருக்கு, இடையில பின்வாங்கி ஓடி இருக்கிறார்கள். ஏதோ ஒரு வீட்டில் போய் பதுங்கி இருக்காங்க, ஒழிச்சுக்கிட்டோம், நம்ம படைகளுக்கு தெரியாமல், ஹிஸ்புல்லாவுக்கு தெரியாமல் ஒழிச்சுக்கிட்டோம்னு இருந்திருக்காங்க. இவன் என்ன செய்தான், செதறி ஓடினவெல்லாம் துரத்தி அடிச்சுட்டு கடைசியில் அந்த வீட்டை பக்குவமாக தட்டி விட்டான். அதில் ஒரு 40-45 பேர் போய் சேர்ந்துருக்கான். அப்போ இது ஒரு பெரிய படுதோல்வியை எப்படி காட்டலாம். புறமுதுகிட்டு ஓடுவது, ஒரு இடத்துல பதுங்கி ஒரு வீட்டுக்குள்ளால பூந்து காப்பாற்ற நம்ம எப்படியா தப்பிச்சிடலாம். அது இடிஞ்ச வீடாக இருக்கலாம். பெரும்பாலும் இவங்க குண்டு போட்டு முதல்ல தகர்த்திருப்பாங்க அங்கே போகிறதுக்கு முன்னாடி. அதில் போய் நமக்கு யாருக்கும் தெரியாமல் புதுங்கிக்கிட்டோம்னு இருந்த இடத்துல அடிச்சது ஒரு பெரிய அந்த பில்டிங்கை தாக்கினதை பெரிய அளவில் நரேட் பண்ணுறாங்க. என்னன்னா, எல்லா தப்பி ஓடினவன், பிழைக்க இல்லாமல் ஓடினவன் எல்லாமே தேடி அடிச்சிட்டானுவோம். இப்போ போர்க்களம் அமைதி ஆகிட்டு ஒரே ஒரு வீட்டில் ஆட்கள் இருக்கிறாங்க. இப்போ இஸ்ரேலிய இராணுவம் இருக்குது. அந்த இராணுவம் ஹிஸ்புல்லாவினுடைய போல்ஸுக்கு தெரியாது, ரிதுவான் போல்ஸுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கு. திடீர்னு ஒரு சத்தம், லப்பைக் யா நஸ்ருல்லான்னு ஒரு சத்தம், ஒரு அடி, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. இப்படி வர்ணிக்கக்கூடிய அளவுக்கு நேற்று சண்டை நடந்திருக்கிறது. சியாமல் சஃபாங்கிற இடத்துல 5 தடவை திருப்பி அடிச்சிருக்கேன். 5 டைம்ஸ் திருப்பி இவனும் போயிருக்கான், அவனும் போயிருக்கான். அங்கேயும் ஆம்புலன்ஸும் ஹெலிகாப்டரும் வந்துருக்கு. ஈஸ்டர்ன் செக்டார், வெஸ்டர்ன் செக்டார்னு சொல்லி பயங்கரமாக தாக்குதலை பிரித்து நடத்தி இருக்கிறார்கள். இப்போ இந்த நான் சொன்ன இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு பாருங்க, 110 ஆஃபீஸர்ஸ், 1080 சோல்ஜர்ஸ், இதையெல்லாம் சொல்லிவிட்டு இஸ்ரேலிய இராணுவம் என்ன சொல்லுதுன்னா, இந்த இழப்புகள், இந்த நஷ்டங்கள் மிலிட்டரி பேசஸ், அவன் அங்கிருந்து டெல்லவீவ், கலீலி அங்கங்கன்னு அடிக்கிறான்ல, இந்த மிலிட்டரி பேசஸில், மிலிட்டரி தளங்களில் இராணுவ தளங்களில் வந்த நஷ்டங்களை தாண்டியது. அதே போல் செட்டில்மெண்ட்ஸ் சொல்லக்கூடிய வந்தேரிகளின் குடியிருப்புகளில் உள்ள நஷ்டங்களையும் தாண்டியது. ஆக இதையெல்லாம் சேர்க்காத பச்சையான இழப்புகள் தான், அதாவது நிலவழி தாக்குதலுக்கு பிறகு ஏற்பட்ட இழப்புகள் தான். இந்த 410 நாளில் அக்டோபர் 8, 2023 ஆரம்பித்து 409 நாளும் ஹிஸ்புல்லா தாக்கி கொண்டு இருக்கிறது. அந்த தாக்குதலில் ஏற்பட்ட சேதங்களை இந்த கணக்கில் சேர்க்கவில்லை என்று ஏதோ ஆடிட் ரிப்போர்ட்டை கொடுக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஏற்கனவே சொன்னேன், நான் லெபனாகுங்கிற இடத்துல அடித்து வெளியே தள்ளினாங்க. அதுக்கு பிறகு ஒன்று ஷாபுங்கிற இடத்துக்கு வந்தாங்க, அங்கே இருந்தும் அடித்து விரட்டினாங்க. அதுக்கு பிறகு டயர் ஹைஃபாங்கிற இடத்துக்கு வந்தாங்க, அங்கே இருந்து விரட்டினாங்க. நேற்று இன்னொரு வேலை நடந்திருக்கு. என்னன்னா, இந்த யூனிஃபில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அமைதி குழு இருக்கு பாருங்க, அதை தாண்டி இஸ்ரேலிய இராணுவம் கொஞ்சம் லாவகமாக வந்துருக்கு. ஆனால் இவங்க என்ன செய்யிருக்காங்கன்னா, உள்ள விட்டு திடீர்னு ஒரு ஆம்புஷ் பண்ணியிருக்காங்க. அதில் 100க்கு 100 என்கிறார்கள் சிலர் 100க்கு மேற்பட்டவர்கள் என்று சொல்கிறார்கள். ஒரே ஆம்புஷில் இப்படி அடித்து தள்ளுறாங்க. நான் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி காணொலியில் சொன்னேன், ரிதுவான் போல்ஸோட தாக்குதல் எப்போவுமே தொடங்கி விட்டால் 100-200 தான். மெர்காவா டேங்க் 9-10 இந்த அளவில் தான் அவருடைய தாக்குதல் இருக்கிற. அப்படி ஒரு போல்ஸ் அதுக்கு எதிராக உருவாக்கப்பட்டது தான்
கோலானி பிரிகேட்ஸ் ரிதுவான் இதுக்கு ஒரு பதில் சொல்லுவோம். கோலானி பிரிகேட்ஸ்ன்னு உருவாக்கப்பட்டான். ஆனால் இது 82 வந்தது, அது 48 வந்தது. ரெண்டுக்கும் முடிச்சு போட முடியாது. இருந்தாலும் ரிதுவான் போல்ஸ்ன்னு சொன்னால் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்துக்கு ஏற்படக்கூடிய அச்சத்தை அகற்றுவதற்காகத்தான் இந்த கோலானி பிரிகேட்ஸுக்கு தனி எலைட் இதெல்லாம் கொடுத்து கொண்டு வந்தோம். ஆனால் அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை, இது இல்லாமல் போய்விட்டது. அடுத்து அப்பர் கலீலி டெல் அவீவில் செட்டிலர்ஸோட குடியிருப்பு 17 பேர் காயம். ரம்மாத் டேவிட்ங்கிற ஏர்பேஸு அதையும் அடித்திருக்கிறார்கள். அடுத்தது கிரிமியால் என்ற கார்மினல் என்ற இடத்த நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு 4-5 நாளாக. அது இந்த குடியிருப்பை காலி பண்ணிட்டாங்க. இப்போ நேற்று தீ எரிச்சு விட்டாங்க. அந்த இதில் இருந்த அத்தனை ஏரியாக்களும் தீயில் எரிந்து கொண்டு இருக்கிறது. இஸ்ரேலிய இராணுவம் அணைக்க முடியாமல் திணறிக்கொண்டு இருக்கிறது. இப்போ இன்னைக்கு காலையில் இருந்தே கிரவுண்ட் ஃபோர்ஸ் எதுவும் போகலை எங்கே லெபனானுக்கு. ஒன்லி ஏரியல் அட்டாக், வான்வழி தாக்குதல் மட்டுமே நடந்து கொண்டு இருக்கிறது என்று பத்திரிகைகள் குறிப்பிடுகின்றன. 2006க்கு பிறகு கோலானி பிரிகேட்ஸு முற்றாக அழிக்கப்படுவது இப்பொழுதுதான் என்று இராணுவ நோக்கர்கள் கூறுகின்றார்கள். சென்ட்ரல் இஸ்ரேல் சொல்லக்கூடிய மத்திய இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றது. அடுத்தது ஹூத்திஸ் வந்தால் அப்ரஹாம் லிங்கன் ஒரு பெரிய ஃப்ளீட், அதாவது அது ஒரு கப்பல் படைன்னு சொல்லுவதா, ஒரு நாட்டினுடைய கப்பல் படைக்கு சமமானது அப்ரஹாம் லிங்கன் ஃப்ளீட்டுன்னு சொல்கிறது. அதை மெடிட்டரேனியனில் அங்கே காட்டிகிட்டு இருந்தாங்க. அடித்த அடியில் ஒன்று, அதாவது அப்ரஹாம் லிங்கன் லீவ்ஸ்ன்னு சிலர் போடுவாங்க. அது ஒரு இலக்கிய நயத்தோடு போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ரஹாம் லிங்கன் வீடு திரும்புகிறார் சிலர். ஆனால் 4-5 பத்திரிகைகள் இஸ்ரேலிய பத்திரிகைகள் உட்பட போட்ட தலைப்பை மெஹர் நியூஸ் ஏஜென்சியும் அல்மயாதுன்னு நமக்கு சொல்லுது. அது என்னன்னா, அப்ரஹாம் லிங்கன் எஸ்கேப்ஸ், அப்ரஹாம் லிங்கன் தப்பி ஓடிவிட்டார் எங்கே, அமெரிக்காவுக்கு. இந்த அளவுக்கு தாக்கியிருக்கான். அதே மாதிரி நேற்று அந்தலூஸ் எஸ்ன்னு ஒரு கப்பலை தாக்கி பல மிசில்கள் கொண்டு தாக்கி தகர்த்து இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் எங்களுடைய எச்சரிக்கையை மீறி அது ரெட் சீல வந்ததுதான். அடுத்தது ஈராக்கின் மீது நான் சில தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது. அதை ஐக்கிய நாடுகள் சபைக்கு கொண்டு போறீங்க, செத்துப்போன அந்த சபைக்கு. இருந்தாலும் எல்லாரும் பெட்டிஷன் போடத்தான் செய்கிறாங்க, எனக்கா ஒரு நாள் ஏதாவது ஒன்று நடக்கும்னு. அது ஒன்றும் நடக்கதா நமக்கு தெரியல. இப்போ சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வெஸ்டர்ன் மீடியாலாம் காசாலையும் லெபனான்லையும் சீஸ்ஃபயர் வேணும் அப்படின்னு தீர்மானத்தை கொண்டு வரணும். ஏன் லெபனானை மட்டும்தானே சொல்லிட்டு இருந்தேன் நேற்று வரைக்கும், இன்னைக்கு என்ன காசாலையும் சொல்கிற, அவ்வளோ அடி வாங்குற. அடுத்தது சிரியாவில் யூஎஸ் பேசஸ்லாம் நேற்று சரியான அடி. 36 அமெரிக்க இராணுவத்தினர் இறந்திருக்கிறார்கள். அமெரிக்கா கப் ஷிப்புன்னு இருக்குது. அடுத்தது கத்தர் ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறது. ஹமாஸுடைய லீடர்ஸ் யாரும் இப்போ கத்தரில் இல்லை. நாங்கள் இஸ்ரேல் சார்பாக இருந்தவர்களையும் வெளியேற்ற சொல்லிவிட்டோம். ஏனென்று சொன்னால் எந்த புண்ணியமான பேச்சுவார்த்தையும் நீங்கள் நடத்துவதாக இல்லை, யுத்தத்தை இழுத்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று கத்தருடைய அறிக்கைக்கு இஸ்ரேலிய பத்திரிகைகள் என்ன பதில் சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், நத்யான்ஹூ அவருடைய சுயநலத்துக்காக யுத்தத்தை நீட்டி கொண்டு இருக்கிறார் என்று. நத்யான்ஹூவுக்கு இப்போ ஒரு புது நெருக்கடி வந்திருக்கு. என்னன்னா, சின்பத்து அவன் கேட்ட அவருக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால் அவர் வாக்குமூலம் கொடுப்பதற்கு இந்த ராயல் கோர்ட் ஆஃப் ஜெருசலத்துக்கு வரமாட்டார் அப்படின்னு சொன்னதை சின்பத்து இப்போ என்ன அந்த சர்டிஃபிகேட் தரமாட்டேன்றது, நீ என்னென்னு தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டான். அவன் டிசம்பர் 6 நான் தீர்ப்பை வழங்கி விடுவேன்னு அந்த கோர்ட்டு சொல்லியிருக்கு. இதில் நத்யான்ஹூவுக்கு இந்த டாக்குமெண்ட் இடையில இந்த வார் டார்கெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இராணுவ இலக்குகள் சம்பந்தமான அந்த ஆவணங்கள் திருடு போனதில் நத்யான்ஹூவுக்கு நெருக்கமான ஒரு பிஏ, ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் தற்கொலை பண்ணிட்டான். அதை நத்யான்ஹூவை கொலை செய்திருக்கலாம். ஏனென்று சொன்னால் ஒரு ஜெர்மன் பத்திரிகைக்கும் நத்யான்ஹூவுக்கும் இருந்த உறவை அவன் வாக்குமூலத்தில் சொல்லிட்டான். அந்த ஜெர்மன் பத்திரிகை தான் இதை லீக் பண்ணது. அது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியாக அவன் செய்திருக்கலாம். இப்போ அது அங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஆகி நத்யான்ஹூவுக்கு தலைவலி, ஒரு சூசைடு. அந்த சூசைடை அபட்டிங் த சூசைடுன்னு சொல்லி அந்த அவனை கொலை செய்வதற்கு காரணமாக இருந்தது நத்யான்ஹூ தான் என்று வழக்கு பதியப்பட்டு இருக்கிறது. அடுத்தது மேக்கரைக்கு வந்தால், மேக்கரைன்னு நம்ம சொல்லும்போது ஜெருசலத்தில் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். பெரும்பாலான ஜெருசலத்தில் உள்ள அரபு குடியிருப்புகள் அகற்றப்பட்டு அந்த இடத்தில் செட்டில்மெண்ட்டை கொண்டு வரதுக்கு நத்யான்ஹூ முடிவு பண்ணுறான்.
அதாவது நீங்கள் இங்கெல்லாம் இடத்த பிடிச்சிட்டா நான் ஜெருசலத்தை தலைமையகமாக மாற்றுவேன். ஏன்னா என் நடுவில் நடந்த ரியாது சப்மிட்டில் அவங்க அரபு நாடுகள் எல்லாம் தங்களுடைய கோபத்தை வெளிப்படையாக சொன்னார்கள்னு பத்திரிகையில் எழுதுது. அது பற்றின ஒரு ஆய்வை அபிஷியலில் பார்ப்போம். ஆனால் அரபு நாடுகளுடைய இந்த அறிக்கை என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஜெருசலம் தான் புது பாலஸ்தீனத்தினுடைய தலைநகர் என்று. அதனால் அவன் ஜெருசலத்தை ஒரு விதமான ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்குறான். ஆனால் நேற்று என்ன ஆயிருக்குன்னு சொன்னால், 5 போராளிகள், ஹமாஸ் போராளிகள் ஷஹீதாகி 50 இஸ்ரேலிய இராணுவத்தினரை காயமடைய அல்லது அழிச்சு இருக்கிறார்கள். இப்போ அவன் என்ன செய்யறான், நாம் இந்த வெஸ்ட் மேற்கரையில் உள்ள கட்டடங்களை எல்லாம் இடிக்கிறான். ஜெனீலில் நேற்று ஒரு சண்டை நடந்திருக்கு, அது செக்யூரிட்டி இன்சிடென்ட்டுங்கிறான். அதாவது பாதுகாப்பு நிகழ்வு நடந்திருக்கிறது. அது பற்றின தகவல் பின்னாடி தான் வரும். ஜெனீனில் 9 பேர் ஷஹீதாக இருக்காங்க. இஸ்ரேலிய இராணுவம் 2 இராணுவ வாகனங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ மேக்கரையிலையும் இப்பொழுது மேக்கரை, ஜெனீனு, நிபுலஸ், துல்காம் இந்த ஏரியாக்களில் எப்படி காசாவில் யுத்தம் நடக்கிறதோ அதே போல் நடக்கிறது. காசாவில் என்ன வசதினா, அடிச்சுக்கிட்டு அண்டர் கிரவுண்டுக்கு போயிடுவாங்க, ஆம்புஷை நடத்திட்டு அண்டர் கிரவுண்டுக்கு போயிடுவாங்க. பூமி ட்ராப், ஐ ஆஃப் த டனல்னு சொல்லி அந்த சுரங்கத்தின் கண்கள்னு சொல்லி அங்கே வர வச்சு ஒரே அடியாக பிளாஸ்ட் பண்ணுவாங்க. இங்கே அப்படி இல்லை, சண்டை போடணும், ஷஹீத் ஆகணும். அப்படி அந்த 2 கண்டிஷன் தான். ஓடி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டு சாவடிப்பான். அதனால் ஜெயிலுக்கு போகாமல் சண்டையிடுவது என முடிவுக்கு வந்த பிறகு மேற்கரையிலும் சரியான அடியை வாங்கி கொண்டு இருக்கிறார். இப்படி இந்த யுத்தம் நாளுக்கு நாள் இஸ்ரேலுடைய அழிவை எழுதி கொண்டிருக்கிறது. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாய்க்கிறதவான அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.